வீடியோ ஆன் பண்ணிருங்க, மைக்கும் ஆன் பண்ணிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே. பொது நடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் கண்ணியனே. மலை தரும் மகளே மதமயிலே மதிமுக அமுதே இளங்குயிலே. மலை தரும் மகளே மதமயிலே மதிமுக அமுதே இளங்குயிலே. ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானே. ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானே. சிவ 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 சிந்தைய தேஜா சிவ சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. சிவ 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 சிந்தைய தேஜா சிவ சிவ சுந்தர குஞ்சித நடராஜா. பதன விவேகா பரம்பர வேதா நடன சதேச சிதம்பரநாதா. பதன விவேகா பரம்பர வேதா நடன சதேச சிதம்பரநாதா. அரிதிரமாடிய தேடிய நாதா ஹரஹர சிவ சிவ ஆடிய பாதா. அரிதிரமாடிய தேடிய நாதா ஹரஹர சிவ சிவ ஆடிய பாதா. அந்தன அங்கன அம்பல போகா அம்பல நம்பர அம்பிகை பாரதா. அந்தன அங்கன அம்பல போகா அம்பல நம்பர அம்பிகை பாகா. அம்பர திம்ப சிதம்பர நாதா அஞ்சித ரஞ்சித குஞ்சித பாதா. அம்பர திம்ப சிதம்பர நாதா அஞ்சித ரஞ்சித குஞ்சித பாதா. தந்திர மந்திர எந்திர பாதா சங்கர சங்கர சங்கரநாதா. தந்திர மந்திர எந்திர பாதா சங்கர சங்கர சங்கரநாதா. இக்கரை கடந்தில் அக்கரையே இருபதி சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்தில் அக்கரையே இருபதி சிதம்பர சக்கரையே. இக்கரை கடலில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. அருட்பெரும் ஜோதி 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 தனி பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை. All of you please stand up. Now we go for warm up. Ready? Hand rotation start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arm forward, backward extension. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Arm fold and rotate. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Hip rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Reverse rotation.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, change. Knee rotation, join your foot. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, change. Reverse rotation. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, change. Ankle movement ready. 4 inhale, 4 exhale. 1, 2, 3, 4. Relax, relax. Slow and deep inhale and 2 exhale. Right, now we go for back bend and forward bend. Ready, palm on your hip and bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Bend back. 1, 2, 3, 4, 5. Bend forward. 1, 2, 3, 4, 5. Relax. Right stretch. Join your foot. Come on, breathe in. Bring your right arm up. Breathe out. Bend left side. 1, 2, 3, 4, 5. Left arm. 1, 2, 3, 4, 5. Right arm. 1, 2, 3, 4, 5. Left arm. 1, 2, 3, 4, 5. Again, right arm. 1, 2, 3, 4, 5. Left arm. 1, 2, 3, 4, 5. Now, arm raising with wrist rotation. Come on. Down your arm with reverse rotation. Again, up your arm. Down your arm. Again, up your arm. Down your arm. Right. Now, Kadi Chakrasana, keep 2 feet gap. Twisting with breath conscious. Come on, breathe in, breathe out. Breathe in, 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 breathe out, relax. Now twisting without breath conscious. Come on, switch your legs a little more. Ready, start. 1, 2, 3, 4, 5, 6, 7,
8, 9. Relax. Relax. Deep inhale. Now, jogging. Ready, start. Come on, come on, come on. Slowly raise the speed. Come on. Slow. Slow. Deep inhale. Deep inhale. Right. Now, jumping. Come on. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Come on. Relax. Relax. Right. Now, side stretches. Come on, turn your right foot. Kneel down. Keep your both palm on your right knee and stretch your hip. 1, 2, 3, 4, 5. Turn left. Come on. 1, 2, 3, 4, 5. Again, right side. 1, 2, 3, 4, 5. Turn left. 1, 2, 3, 4, 5. Now without kneeling. 1, 2, 3, 4, 5. Turn left. 1, 2, 3, 4, 5. Again, right. 1, 2, 3, 4, 5. Turn left. 1, 2, 3, 4, 5. Ready? Keep 4 feet. 3 and up to 4 feet. Foot should be parallel. Come on, breathe in, arms up. Breathe out. You may be forced to exhale by mouth or nose. Come on. Relax. Slow and deep inhale. Slow and deep inhale. Right. கடந்த சில வாரமா நம்ம நர்வஸ் சிஸ்டம் அதை பத்தி பார்த்து வந்தோம். போன கிளாஸ் வந்துட்டு சக்கராஸ், ஆதார சக்கரங்கள்,
அதை நர்வஸ் சிஸ்டத்தில் நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணோம். அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் தான் யோகிக் சயின்ஸ். அதில் வந்துட்டு ஆதார சக்கரங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த நர்வஸ் ஃபங்க்ஷன் அதுவும் சக்கராஸோட ஃபங்க்ஷன்ஸும் இதெல்லாம் தான் ஒத்து போகிறது தான். ஸோ இந்த ஆதார மையங்கள், ஆதார சக்கரங்கள் இல்லைன்னா நம்ம உடல் இயக்கம் இல்லைன்றது பார்த்தோம். பஞ்சகோஷாஸ், இந்த பிரீத்திங் டைஜஷன் முக்கியமாக நடக்கக்கூடிய இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கும்போது அதை வந்து அன்னமய கோஷாவோட ஒப்பிட்டு பார்த்தோம், மனோமய பிராணமய கோஷோட ஒப்பிட்டு பார்த்தோம், விஞ்ஞானமய கோஷா இதை ஒப்பிட்டு பார்த்தோம். ஸோ எதெல்லாங்க சயின்ஸில் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதெல்லாம் இங்கே மெய்ஞானத்தை சொல்லியிருக்கிறாங்களோ அதுவாக தான் சயின்ஸாக வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இவங்க மெடிக்கல் சயின்ஸில் நிறைய ஆராய்ச்சிகள் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் அதை வந்துட்டு பஞ்சமகா கோஷா, சக்ராஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உடலில் வந்து அவங்க அணுவணுவா பகுத்து இதோடைய உண்மைகளை இந்த யோக சூத்ராஸ் இது மூலமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு மடிப்பையாகி சயின்ஸ்ல மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கிய பாதிப்புன்னு பார்க்கும்போது பேரலைசிஸ் சொல்லுவாங்க. அத சித்த ஆயுர்வேதா இந்த நிபுணர்கள் என்ன சொன்னா பக்கவாதம் அப்படிங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் இயற்கை வைத்தியப்படி சித்த ஆரோக்கிய இந்த மருத்துவப்படி வாதம், பித்தம், கபம் இதை மூணுத்தையும் அடிப்படையா வச்சு அதுல இருந்து வரக்கூடிய வியாதிகள் தான் இதெல்லாம் அப்படி சொல்லி எல்லா வியாதியுமே இந்த 3 விஷயத்துல அடங்கிடும். இந்த 3 தோஷம், வாதம், பித்தம், கபம். இந்த வாத தோஷம் அதிகமாகும் போது பேரலைசிஸ் வரும் அப்படின்றது நம்ம இந்திய மருத்துவப்படி சொல்லக்கூடிய. சயின்டிஃபிக் எடுத்துன்னு சொன்னா பேரலைசிஸ் காரணம் இந்த பிபி, பிரஷர், மூளையில் ரத்தம் உறைவது அல்லது மூளையில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவு அப்படின்னா மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறைந்து போதல். ஆக இதெல்லாம் வந்து இந்த மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அல்லது மூளையில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அல்லது மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இதால அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம உடல் வந்து செயல்படாமல் போகுது. டிசபிலிட்டி இன்வாலண்டரி மசில் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, வாலண்டரி மசில் மூவ்மெண்ட். வாலண்டரி மசில் மூவ்மெண்ட்னு சொன்னா நம்ம இந்த பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எடுன்னு சொன்னா கை போய் எடுக்கும். ஆனா லங்ஸ்க்கு நாம வந்து கட்டளை எடுத்துருமா நீ சுவாசி அப்படின்னு சொல்லி இல்லை இல்லையா? ஸோ அது இன்வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ். நான் சாப்பிட போறேன் நீ டைஜஷன் பண்ணு சொல்லி நம்ம வயிற்றுக்கு சொல்றோமா? இல்லை அந்த வயிற்று பாகத்துக்கு நம்ம சொல்றோமா? இல்லை. ஸோ இந்த வாலண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பேரலைசிஸ் வரும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் அது ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ வாலண்டரியா நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் மட்டும்தான் செயலற்று போற மாதிரி இருக்கும். ஸோ அது பர்மனண்டா டெம்பரரியா அப்படின்றது அவருடைய பாதிப்பை பொறுத்து. ஸோ இது வந்து ஒரு பக்கம் சொன்னா, இன்னொரு வந்து இன்ஜுரி, தலையில அடிபடும் போது அதுவும் அந்த நரம்புகள் மூளையில் இருக்கக்கூடிய அந்த மோட்டார் நர்வ்ஸ் இது பாதிக்கும் போது அந்த அடிக்கு அந்த இன்ஜுரிக்கு தகுந்த மாதிரி அது பார்ஷியலாவோ இல்லை ஒரு பக்கம் ஃபுல்லாவோ இல்லை ஒரு சின்ன பகுதியாவோ பேரலைசிஸ் வந்து வரது சொல்லுவாங்க. ரைட். ஸோ நம்ம அடுத்த லெவலில் போட்ட முன்னாடி வழக்கம் போல நம்ம சூரிய நமஸ்கார் பண்ணிட்டு வந்துருப்போம்.
For that, Surya Namaskar prayer. Shanti Namaskar. हिरण्मयेन पात्रेण सत्यस्यापि हितमुखम् तत्त्वपूष्णहवाप्नुः सत्यधर्माय तुष्टैः ॐ नित्याय ॐ प्रवाय नमः ॐ सूर्याय नमः ॐ भानवे नमः ॐ गदाय नमः ॐ भूषणे नमः ॐ हिरण्यगर्भाय नमः ॐ मर्तये नमः ॐ आदित्याय नमः ॐ सवित्रे नमः ॐ नागाय नमः ॐ भास्कराय नमः. And so now we go for Surya Namaskar 12 rounds. முதல் 4 ரவுண்ட்ஸ் ஸ்லோவாக ஆரம்பிப்போம். அடுத்த 4 ரவுண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். திருப்பி அடுத்த 4 ரவுண்ட் ஸ்லோவாக பண்ணலாம். ரெடி? பிரணமாசன், ஹஸ்த உதானாசன், ஷிச்சோராம், பாதாசாசன், ஹஸ்வசஞ்சலாசன், ரைட் லெக் பேக், Parvatasana, Shashankasana, sit on your heel, Shastanga Namaskar, lie flat, Bhujangasana, sit up, mounted, Aswasanchalasana, right leg forward, Padasasana, Hasta Uttanasana, second round, Padasasana, Aswasanchalasana, left leg back, Parvatasana, Shashankasana, Shastanga Namaskar, Bhujangasana, Parvatasana, Aswasanchalasana, left leg forward, Padasasana, Hasta Uttanasana, third round, Padasasana, Aswasanchalasana, right leg back, mount, Shashank, Sastang, Bhujan, mount, right leg forward, left forward, bend back, fourth round, bend down, left leg back, mount, Shashank, Sastang, Bhujan, mount, left leg forward, right forward, bend back, fifth round, little fast, right leg, mount, Shashank, Sastang, Bhujan, mount, right forward, left forward, bend back, sixth round, left leg back, mount, Shashank, Sastang, Bhujan, mount, left, right, back, seventh round, right, mount, sit, Sastang, Bhujan, mount, right, left, back, eighth round, left, mount, Shashank, Sastang, Bhujan, mount, left, right, sit, ninth round, slow, right leg back, mount, Shashank, Sastang, Bhujan, mount, right forward, left forward, bend back,
10th round. Left leg back, mount, session, sashtang, bhujan, mount, left forward, right forward, bend back, 11th round, bend down, right leg back, mount, session, sashtang, bhujan, mount, right forward, left forward, bend back, 12th round, bend down, left leg back, mount, session, sashtang, bhujan, mount, left forward, right forward, bend back, relax. Deep inhale. Deep inhale. Right. Lack of oxygen. இது ஒரு முக்கியமான ரீசன் இல்லையா? ஸோ ஆக்சிஜன் மூளையில் ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் தட்டுப்பாடு, லேக் ஆஃப் ஆக்சிஜன், இதுவும் வந்துட்டு உங்களை பேரலிசிஸ் கொண்டு போகும். ஸோ ஆக்சிஜன் சப்ளை எதன் மூலமா நடக்கிறது உங்களுக்கு தெரியும். பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த பிளட் தான் ஆக்சிஜனை சுமந்து கொண்டு நம்ம உடல் முழுக்க இருக்கக்கூடிய செல்களுக்கு தருது. அந்த மாதிரி மூளையில் இருக்கிற செல்லுக்கும் ரத்தம் தான் ஆக்சிஜன் சப்ளை பண்ணணும். ஸோ அந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா ஆக்சிஜன் குறைப்படும். அப்போ ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா டைனமிக் மூமெண்ட்ஸ். அந்த டைனமிக் மூமெண்ட்ஸ்க்கு பெஸ்ட் சீக்வன்ஸ் தான் சூரிய நமஸ்கார். டாப் டு பாட்டம் எல்லா பார்ட்ஸுக்கும் இந்த ரத்த ஓட்டத்தை இப்போ இந்த 12 ரவுண்ட் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் குறைவா இருக்குதோ அங்க அதிகமா இல்லை, தேவையான அளவுக்கு, அதிகம்னு சொல்ல முடியாது, தேவையான அளவுக்கு கொண்டு போக முடியும். அதிகமா கொண்டு போறது இந்த யோகால அதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா யோகா இஸ் நத்திங் பட் பேலன்ஸ். எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அங்க குறைக்கும், எங்கெல்லாம் குறைஞ்சிருக்கோ அதை ஆவரேஜ் கொண்டு வரும். சமநிலைப்படுத்தல் தான் யோகா. யோகா இஸ் நத்திங் பட் பிசிக்கல் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம பிளட் சர்க்குலேஷன் ரெகுலேட் பண்ணியாச்சு. இப்போ எந்தெந்த பார்ட்டுக்கெல்லாம் ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுமோ அந்த இடத்துக்குலாம் சரிய விகிதத்துல ஆக்சிஜன் வாங்கி கொண்டிருக்கும். ஒண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா ரத்த கசிவு ஏன் ஏற்படுது? பிளட் கிளாட் ஆகிறதுக்கு நிறைய ரீசன். பிளட்ல வந்து அதாவது இம்பியூரிட்டிஸ் அதிகமாகி பிளட்டோட விஸ்கஸ் அதிகமாகி அதோடைய ஓட்டம் குறையும் போது அதில் இன்னும் சில அசுத்தங்கள் சேரும்போது கிளாட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று, அதிகமான ப்ரெஷர்ல அந்த பிளட் வெசல் அது தாங்காம அதுல இருந்து கசிவு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். சரி, ரத்த கசிவு வந்து இன்ஜுரினால மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸ்ட்ரெஸ்னாலையும் வரும். மன அழுத்தம். இன்ஜுரின்றது பிசிக்கலா எக்ஸ்டர்னலா நடக்கிற விஷயம், ஸ்ட்ரெஸ்ன்றது இன்டர்னலா நடக்கிற விஷயம். இந்த இன்டர்னலா நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக அதெல்லாம் அந்த சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ் வழியா தான் அது காட்டும், வேற வழி கிடையாது. பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது எங்க வீக்னஸ் இருக்கோ அங்கதான் அது வெளியே வர பார்க்கும் சொல்லுவோம். இது ஒரு இது. இப்போ இன்னைக்கு நம்ம சூரியம்சால இன்னொரு 2 ரவுண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிட்டிங் போஸ்டர்ஸ்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். Right. 2 rounds ஸ்டே பண்ணி பண்ண போறீங்க, வித் பிரீத்திங்கோட பண்ண போறீங்க. ஓகே, ரைட். பிரணமாசி. பிரீத் இன், பெண்ட் பேக், ஹஸ்ட் அவுட் ஆன் ஆசன். பிரீத் இன் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா
இங்க ஸ்டே பண்ணும்போது பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. Breathe out, bend forward. Now you can take breathe in and breathe out. 1 2 3 4 5. Ashwa Sanchalasana. Right leg back, kneel down, press your hip. 1 2 3 4 5. இந்த ரைட் லெக் மூவ் பண்றது லென்த்தா மூவ் பண்ணீங்க சொன்னா ஹிப் ஓப்பனிங் ஆகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ரைட், அதை ஃபாலோ பண்ணிக்குமா? மவுண்டன் Parvatasana. Tight your knee. Try to rest your heel on the mat. 1 2 3 4 5. Shashankasana. Sit on your heel. Stretch your arm. Forehead down. 1 2 3 4 5. இது செஸ்ட் ஓப்பனிங். இந்த கையை நீங்க ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா நீளமா வைக்கலன்னு சொன்னா செஸ்ட் ஓப்பனிங்ல அந்த குறைவாதான் இருக்கும், அந்த ஸ்ட்ரெச்சஸ் தெரியாது. அஷ்டாங்க நமஸ்கார். Bring your chin and chest to the mat. 1 2 3 4 5. Bhujangasana. Stretch your neck up. 1 2 3 4 5. Mountain Parvatasana. 1 2 3 4 5. Ashwasanchalasana. Right leg forward. 1 2 3 4 5. Left forward. Bend down. 1 2 3 4 5. Bend back. Stretch your arm. 1 2 3 4 5. Second round. Bend down. 1 2 3 4 5. Left leg back. Come on, press your hip and stretch your neck. 1 2 3 4 5. Mount. 1 2 3 4 5. Shashank. 1 2 3 4 5. Ashtanga Namaskar. Chin and chest. 1 2 3 4 5. Bhujangasana. Chest up. 1 2 3 4 5. Mountain. 1 2 3 4 5. Ashwasanchalasana. Left forward. 1 2 3 4 5. Right forward. Bend down. 1 2 3 4 5. Lock your finger and stretch your arm. 1 2 3 4 5. Namaskar. Relax. Deep inhale. Deep inhale. Right. Paralysis இதுல வந்துட்டு ஜெனரலைஸ் paralysis அண்ட் லோக்கலைஸ் paralysis சொல்லுவாங்க. ஜெனரலைஸ் வந்து ஏதாவது ஒரு சிறிய பகுதி, லோக்கலைஸ் வந்து ஏதாவது ஒரு பக்கம் முழுசாவே சொல்லுவோம். அதாவது லேக் ஆஃப் மூமெண்ட் வந்து இருக்காது. அது டெம்பரரியாகவும் பர்மனண்டாகவும் தடைப்படக்கூடிய விஷயம் தான் பேரலைசிஸ். இந்த பேரலைசிஸ்ல வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல அனுபவம், எனக்கு ஏற்பட்ட விஷயமே தான் நான் ஷேர் பண்ண போறேன். அன்னைக்கு இந்த மார்னிங் கிளாஸ் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு.
புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வரதுக்கு வெளியே கூப்பிட்றாங்க. கொஞ்சம் வேகமாக நடக்கும் வரைக்கும் ஒரு ஸ்டெப்பை தூக்கி வைக்கும்போது கால் வழுக்கி மல்லா விழுந்தாச்சு. விழுந்த உடனே அதை வழுக்கிட்டு வழியோ விழ போறோன்றது தெரியல. ஆனால் விழுந்துட்டு இருக்கிறேன். விழுந்த அப்புறம் தான் எனக்கே தெரியுது. நல்ல பின்னந்தலையில் நல்ல அடி. சாதாரணமாக மல்லாந்து படுத்தா எந்த சப்போர்ட் இல்லாமல் டக்குன்னு எந்திரிக்க முடியும். அப்போ இது நடந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்குன்னு பார்த்து என்னால் எழுந்துக்க முடியல. இந்த கை கீழே வைக்கலான்னு பார்க்குறேன், முடியல. இந்த பக்கத்தில் 2 பேர் இருந்தாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் வந்து கொஞ்சம் புத்தி சுவாதம் கம்மி. ஆனால் எல்லாரும் 25 வயசு இருக்கிற 2 பேர் அந்த பசங்க தான். அவங்கள வந்துட்டு நான் பன்னி இல்லி அப்படின்னு சொல்றேன். அவங்க முழிக்கிறானுங்க. நான் என்ன சொல்றது புரியாம திருப்பி 2வது சொல்றேன். அப்புறம் அவனுக்கு அப்பதான் எனக்கு தோணுது, நம்ம எதுக்கு இவங்களை பன்னி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த முழங்கை அப்படின்னு வச்சு எந்திரிச்சு உட்காடுறேன். அப்போ இந்த கைவரல் கீழே வைக்க முடியலன்ட்டு இந்த கைவரல பாக்குறேன். இந்த விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஒண்ணுனா அப்படியே அசையுது. இந்த ஆக்டோபஸிக்கு அசையும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அசையுது. எனக்கு ஒரு செகண்ட் ஒன்றும் புரியல, என்ன பண்றது இல்லை. ஸோ இந்த கைவரல போட்டு இறுக்கி பிடிச்சி பாக்குறேன். அப்புறம் வெதுவாக அந்த அசை இருக்குது. அப்பவும் அப்படி இருக்குது. அதாவது என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, அது பாட்டு ஆடுது. அப்புறம் அப்படியே என்ன பண்ண எந்திரிச்சு அந்த கை அப்படி இருக்கும் பிடிச்சி நேராக பாத்ரூம் போயிட்டு அந்த தண்ணி ஜக்கில் தண்ணி எடுத்து அப்போ மெதுவாக ஊற்றினேன் தலைமையில ஊற்றுனதுக்கு அப்புறமா அப்போ அந்த கை வரல ஆடுறதான் நின்று. ஆனால் அந்த உடல் இந்த செஸ்ட் பக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வ்ஸ் ஏதோ அந்த அது எப்படின்னு சொல்ல முடியல எனக்கு. அந்த ஊசியில் குத்தினா கொஞ்சம் சுருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் குத்துற ஒரு ஃபீலிங் ஓடுது. ஆனால் இந்த கை விரல் ஓட்டம் இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கை அந்த தண்ணியிலே நல்லா டிப் பண்ணி கை நேரம் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன். தலையில் நல்லா ஊறிச்சு. இந்த டவலை நல்லா நினச்சி தலையில் போட்டு லேசாக தேய்ச்சி விட்டேன். ஆனால் தேய்க்கக்கூடாதுன்னு அப்புறமா தெரியுது. ஆனால் தண்ணி ஈரமான தண்ணி அந்த ஈர டவல் எடுத்து கதலை வச்சது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நான் பன்னிலின்னு சொன்னால் கன்னடம். கன்னடத்தில் பன்னிலினா வாங்க எங்கன்னு அர்த்தம். இது நடந்தது 2005. நான் கன்னடம் பேசியது 92 வரைக்கும், 88லேருந்து 92 வரைக்கும் பெங்களூர்ல இருக்கிறேன். அங்கே கன்னடத்தை பேசிட்டு இருக்கிறேன். ஸோ 92க்கு அப்புறம் 2005 கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்து ஈவினிங் வர்ற ஒரு கிளாஸ்க்கு மார்னிங்கே வந்துட்டார். அவர் செரின் ஹாஸ்பிட்டலில் சீஃப் பிசியோதெரபி, ஹார்ட்டுக்கான கார்டியக்கான சீஃப் பிசியோதெரபிஸ்ட். அவர் அன்னைக்கு வந்தது. அப்போ கேட்டேன், சார் நீ இவ்வளோதான் பார்க்கணும் நினைச்சேன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடந்துன்னு கேட்டேன். சொன்னேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டெம்பரரி பேரலைஸ் அட்டாக் ஆகிட்டு வேற ஒன்றும் இல்லை, அதனால நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பின்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். நான் 2 கிளாஸ்க்கு முன்னாடி இந்த பேக் பெண்ட் பண்ணும்போது சொன்னேன் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. யாராவது நான் டீச் பண்ணும்போது கூட பேக் பெண்ட் பண்ண சொன்னால் நான் பின்னாடி போய் நின்றுப்பேன்னு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? காரணம் வந்து இதுதான், இதோட ரிஃப்ளெக்ஷன் தான். அது தெரிஞ்சு விழுறமோ தெரியாமல் விழுறமோ, தலையில பின்பக்கம் அடிபட்டுன்னு சொன்னா இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால நான் தெரப்பியா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதனால நான் போறவங்களாம் பேஷண்ட் தான். பேஷண்ட் சொன்னாலே கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். நமக்கு சொல்லுவாங்க, சொல்லாமலும் இருப்பாங்க. ப்ரெஷர் இருக்கும், இல்லாம இருக்கும். பின்னாடி வளைஞ்சா தலை சுத்தம், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க முதல்ல நமக்கு. அதனால அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, பேக் பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, வார்ம் அப்லேயே பேக் பெண்ட் பண்ணுன்னு சொன்னாலே போய் பின்னாடி ரெடியா கையை பேசிட்டு இங்க நிறுத்திப்பேன். காரணம் வந்து இதுதான். ஸோ அந்த மைல்டு அந்த டெம்பரரி பேரலைஸ் வந்து அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். ஏன்னா அந்த அடுத்த 2 செகண்ட் 3 செகண்ட் நகர நான் 2 தடவை தான் அந்த மாதிரி கூப்பிடணும் ஒழியோ, அடுத்த ஒரு 10-15 செகண்டுக்குலாம் திரும்பியாச்சு, நினைவு வந்துச்சு. ஏன் நம்ம இது மாதிரி பேசுறோம் நினைவு இருக்கு. அந்த 13 வருஷம் நான் மறந்த பின்னாடி போயாச்சு. இந்த சினிமாலாம் காட்டுவாங்க, டைம் கிளாக் பின்னாடி சுற்றி வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடந்திருக்கு போல இருக்கு. ஸோ அதுலேருந்து வந்து யார் டீச் பண்ணாலும் பேக் பேண்டு மட்டும் பண்ணுங்க, ரொம்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது. அதாவது ஆன்லைன்ல பண்ணும்போது, நேரில் இருந்து சொன்னா நான் போய் பின்னாடி நின்றுப்பேன், முதுகுல சப்போர்ட் பண்ணி அந்த கையை பிடிச்சி நல்லா இழுப்பேன். உட்டானாசனா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பின்னாடி போய் நின்றுட்டு அவங்க நடுமுதுல நான் கையை வச்சு இன்னொரு கையில அந்த அவங்க 2 கையை பிடிச்சி எவ்வளவு மேக்ஸிமம் இழுக்க முடியுமோ இழுத்துக்குவேன்.
அது வேற. ஏன்னா அது நம்ம அதுக்கும் சப்போர்ட் பண்றோம், அவங்கள பண்ண வைக்கிறோம். ஆனா நம்ம எல்லாரும் மொத்தம் பேஷண்ட்ஸ்லாம் நம்ம அந்த மாதிரி பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அவங்க கண்டிஷன் நமக்கு தெரியாம நம்ம அதை செய்ய வைக்க முடியாது. இது ஒரு நிகழ்ச்சி எனக்கு நடந்துச்சு. இன்னொன்னு எங்க வீட்டுல எங்க பிரதர், அவங்க அந்த சின்ன 1.5 வயசு குழந்தையிலே பார்த்தீங்கன்னா வாயிலே கழிக்கும் போயிடும். எனக்கு தெரியாது, ஏன்னா நான் அவனுக்கு சின்னவன் தானே. அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் வீட்டுல எதுவும் சொல்லுவாங்க தான். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு சிஎம்சி, வேலூர் சிஎம்சி இவங்களுக்கு பெரிய இது தெரியும் இல்லையா. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு அந்த இந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு பரவாயில்ல, இது வாய் மட்டும் தானே பிரச்சனை, அது 3 வயசு 4 வயசு வரும்போது கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நடுவில் எங்க பாட்டி எல்லாருக்குமே வந்து இந்த ஆயுர்வேதா மருந்து தான், சித்த ஆயுர்வேதா தான். அந்த ஒரு அவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவர் வந்து சில சூர்ணம் அது குழந்தைக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா, அந்த 1 வயசு குழந்தைக்கு அந்த புறாவோட ரத்தம், பிளட், அதை வந்து அந்த உடம்புல பாதிக்கப்பட்ட கை, இந்த வாய், தாடையில இருந்து அதெல்லாம் பூச சொல்லி அது ஒரு 48 நாள் 48 புறா ரத்தம் அதை வந்து உடம்பு தடவி அதை நல்லா குடிச்சிட்டாங்க அந்த 1.5-2 வயசுலேயே. ஸோ இந்த அவங்க அணுகிற முறைன்னு பார்க்கணும் சொன்னா வாதம் அப்படின்னு தான் அணுகுவாங்க. அந்த வாதம் அன்னைக்கு அதுக்கேற்ற அந்த மருந்து கொடுக்கும்போது நம்ம பிரச்சனைகள் சரியாயிடுது. இன்னைக்கும் கூட வேலூர் மாவட்டத்துக்கு எல்லாருக்குமே தெரியும், பேரணாம்பட்டுக்கும் மேல கொஞ்சம் போனீங்கன்னா பழமநேரி அப்படின்னு ஒரு ஊர். யாரெல்லாம் பேரலைஸ் அட்டாக் ஆகுதோ, எந்த ஏஜா இருந்தாலும், வயசானவங்களா இருந்தாலும், வயசானவங்களுக்குலாம் சீக்கிரம் சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் கொண்டு போவாங்க. அங்க கொண்டு போயிட்டு வாரத்துக்கு ஒரு முறை அவங்க கொடுக்குற அந்த பச்சையில மருந்து, அவங்க கொடுக்குற ஆயில், அதை தேய்ச்சிட்டு அதை நல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த இந்திய மருத்துவ முறை அணுகிறது வந்து வாதம் என்ற பார்வையில தான். மெடிக்கல் சயின்ஸ் இன்ஜுரிக்கு வந்துச்சுன்னா அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதுதான் திருமலர் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சக வாதம் அருமத்தியானம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வாதம் வந்து ரொம்ப வஞ்சகமான வாதம். ஸ்ட்ரோக் வர அதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் கூட பெருசா அறிகுறி எதுவும் காட்டாது. திடீர்னு கை கால் ஊந்து அந்த கூடவே இருந்து வஞ்சக சூழ்ச்சின்னு சொல்றாங்க பத்தியா, அந்த மாதிரி வஞ்சக சூழ்ச்சியை பண்ணக்கூடிய வாதம் தான் திருமூல சொல்லியிருப்பார் வாதத்தை பத்தி. வஞ்சக வாதம் அருமத்தியானம். அந்த வாதத்துக்கு இருக்கிறவங்க வந்து மதிய நேரத்துல செஞ்சோம்னா சாப்பாட்டுக்கு முன்னாடி சீக்கிரமா குணமடைஞ்சிருக்க அப்படின்றத வாதம் பித்தம் சபத்துன்னே இந்த ஒரு பாட்டை பாடி வச்சிருப்பாரு. இதுக்கு எனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. வாதம் பிரச்சனை ஏற்படுறது அந்த டைம்ல பண்ணிட்டு இருக்கேன். ரைட். அடுத்து நம்ம பண்ண வந்து நம்ம நர்வ் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், ப்ரெஷர் குறைவா இருக்கணும், ஸ்ட்ரெஸ் லெவல் குறைவா இருக்கணும். இது 3 தான் இல்லைங்களா. அடுத்து வாதம்ன்றது நம்ம கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லுவோம். இந்த வாதத்தை நம்ம குறைக்கிறோம். இந்த விஷயங்களை குறைச்சுன்னு சொன்னா நர்வ் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த பேரலைசிஸ் பிரச்சனை வராது, பக்கவாதம்ன்றது வராது. ஸோ மனசை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ் லெவலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னா மனசுக்கு கண்டிப்பா டைவர்ஷன் வேணும். அந்த டைவர்ஷன்றது வந்து அது ஒரு பக்கம் ஒரு ஸ்ட்ரெயினியோ ஸ்ட்ரெஸ்ஸோ கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு டைவர்ஷன், அதுக்கான பெஸ்ட் வழி, சிறந்த வழி யோகா, ஆசனா அண்ட் பிராணாயாமா. ஓகே, ரைட். Now we go for sitting postures. All of you, please sit down. Come on. Toe forward, backward stretch. Breathe in, toes towards you. Breathe out, toes away from you. Right. Now ankle rotation. இந்த மூவ்மெண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பவன முக்தாசனா பார்ட் 1 ரிவர்ஸ் ரொட்டேஷன். இந்த சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாமும் உங்களோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து நீங்க அந்த கரெக்டான மெத்தட்ல பண்ணீங்கன்னா மட்டும்தான். ஓகே, அந்த மூவ்மெண்ட் சிங்க்ரனைஸ் வித் பிரீத். கம் ஆன், ரிவர்ஸ் ரொட்டேஷன்.
Right. Now, half butterfly, right foot on left side. Come on, up and down. So, stretch, stretch, stretch. Okay. Now, 5 times. Okay. So now bring your left foot on right side. Up, down, up, down, up, down, up. Right. Come on. Right. Now, butterfly. Come on. Stretch, 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 stretch. Right. Again, stretch your legs and shake your legs. Now, hold your right side. Leg rotation. Come on, start. Stretch your leg up and then down. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. Come on. Left leg. 1, 2, 3, 4, 5. Reverse. 1, 2, 3, 4, 5. Again, check your leg. Right. நம்ம நேவல் ரீஜன், இந்த வயிற்று பகுதி, சக்ரா மையம், ஆதார சக்கரனுடைய மைய புள்ளி, அதில் இருக்கக்கூடிய சக்ரா மாணிப்புரதா. அந்த நேவல் சென்டர் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளியாகும். நம்ம உடலுடைய மைய பகுதின்னு சொல்லலாம். நர்ஸோட நிறைய ரோல்ஸ் வந்து அந்த தொப்புள், அந்த நேவல கனெக்டும் ஆயிருக்கு. ஸோ அதனால்தான் அந்த தொப்புளில் வந்துட்டு ஆயில் கொண்டு வருது. ஏதாவது தேங்காய் எண்ணெயிலையோ நல்லெண்ணெய் இருக்குன்னு சொன்னால் நிறைய உங்களுக்கு அந்த உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேவல் பேஸ் பண்ணி பண்ணக்கூடிய போஸ்டர் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ரைட். மூலம் take deep inhale and slow exhale. Right twist. Come on. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Turn left. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Now set your legs. Janu Siddhasana. Hold your right leg. Come on, sit erect. Breathe in, arms up. Breathe out. Bend forward. 1, 2, 3, 4, 5, 6. உங்க பார்வை கால் கட்டல் தான் இருக்கணும். தலையை கீழே குனியாம பாருங்க. 7, 8, 9, 10. Breathe in, stretch your arm. Stretch your arm. கையை நல்லா மேலே விரைப்பா நீட்டுங்க. அதுக்கப்புறம் கையை கீழே கொண்டு வந்து கையை பின் பக்கம் வச்சுட்டு ஒரு பேக் ஸ்ட்ரெச். One deep inhale. Left twist. 1, 2, 3, 4, 5. Change the leg position. Come on, stretch your right leg. Breathe in, arms up. Breathe out. Bend down and gaze your big toe. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
Breathe in, stretch your arm. Breathe out. Keep your arm back and stretch your spine. Deep inhale. Right twist. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Change. Right. Now, both pose Navasana. Hold your legs and hold your both thighs. Now, lift your both legs up, up, up. Now, release your arm. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Relax. Deep inhale. Right. Now, Vajrasana. Sit erect. Slow and deep inhale and slow exhale. Forward bend. Mahamudra. Pull your arm back. One breath in. Breathe out. Bend forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in. Come up. Subdha Vajrasana. அப்படியே பின்னாடி படுங்க. 1, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Come up. Right. Again, forward bend, counter pose. Hold your arm back. Come on, breathe in. Breathe out, bend down. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Now go for Ustrasana, camel pose. Come on, breathe in, arms up. Breathe out. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out. Counter pose. Shashankasana. Breathe in, arms up. Breathe out. Bend forward. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Breathe in, come up. Breathe out, arm down. ஸோ இந்த உஷ்ராசன், சுப்த வஜ்ராசனா இதெல்லாம் வந்து உங்கள் பேக் போனை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும். நம்ம பிரெயின்லேருந்து தலையோட பின்பக்கம் வழியா, ஸ்பைனல் கார்டு வழியா எல்லா நர்வ்ஸும் முதுகெலும்பு வழியாக வச்சு உடல் முழுக்க பரவுதுன்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த நர்வ்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொன்னால் இந்த பேக் பெண்ட் போஸ்டர்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் தான் நம்ம இந்த 2 போஸ் பண்ணோம். அடுத்ததாக வழக்கம் போல இந்த புஜங்காசனா அண்ட் தனுராசனா அப்புறம் லைக் பிளாக். புஜங்காசன் கால் சேர்ந்து இருக்கட்டும். ரெடி. இப்போ உங்க கையில நீங்க ப்ரெஸ் பண்ணி எந்திரிக்க கூடாது. பிரீத்தை ஹோல்ட் பண்றீங்க. ஹோல்ட் பண்ணிட்டு அப்டமன்ல ப்ரெஸ் பண்ணி தான் செஸ்ட் மேல தூக்க போறீங்க. உங்க கைகள் ரெண்டும் ஃபெதர் டச்சா இருந்தா போதும். இல்ல உங்களால முடிஞ்சிச்சுன்னா கையை சும்மா ஒரு 1/2 inch தரையில இருந்து மேல தூக்கலாம். ரெடி. Breathe in, hold your breath. Up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
down. Right. இப்போ கையை பின்னாடி நீட்டுங்க. பின்னாடி நீட்டு உங்க நெயில் நகை இருக்கு இல்லையா, அந்த நகத்துல ப்ரெஸ் பண்ணி கூட எந்திரிக்கலாம். அப்ப இல்ல முடியும்னு சொன்னா கையை லேசா மேல தூக்கிடலாம். பிரேத் இன், ஹோல்ட் யுவர் பிரேத் அப். 1 2 3 4 5 6 7 8 9 down. Shashankasana, counter pose. Come on. Spread your knees and sit back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Again, lie down. Salabhasana. Bring your arm under your thigh. Raise your right leg up and support by left. 1 2 3 4 5 6 7 8 9 down. Left leg up. 1 2 3 4 5 6 7 8 9 down. Breathe in, hold your breath and raise your both legs up. 1 2 3 4 5 6 7 8 9 down. Again, Shashankasana, counter pose for Salabhasana. 1 2 3 4 5 6 7 8 9 10. Right. Now come to Vajrasana. Take deep inhale and slow exhale. Hands in Adi Mudra. Right. So, அப்பான வாயில ஃபிங்கர்ஸ் வச்சுக்கிறீங்க. ரிங் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் உங்க தம்போட ஜாயின் பண்ணி வச்சுங்க. அப்பான முத்ரா. Take deep inhale and slow exhale. Take deep inhale and slow exhale. One more time. Right. Again, forward bend. Hold your arm back. Come on, breathe in. Breathe out, bend down. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe in, come up. Now come to Ardha Padmasana. Right. Hand in, Chin Mudra, direct your back. Slow and deep inhale and slow exhale. Yoga Mudra, forward bend, catch your knee. Come on, breathe in. Breathe out, bend down. 1 2 3 4 5 6 7 8 9 10. Breathe in, come up. Right, Om Shanti. Change your leg position. Hands in Chin Mudra. Sit erect. Come on, breathe in. Om. Breathe in. Om.
Breathe in. Oh. Namo Narayana. 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 Closing prayer. Thank you, Namaskar. உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோய் நொடி வராது இருக்க வேண்டும். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நன்மை செய்யக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் எனக்கு தர வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ ஆல். பாஸ்கர் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய அனுபவங்கள்லாம் சேர்த்து நீங்கள் கொடுக்குறீங்க சார். உண்மையிலே நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். நாங்களாம் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் சார் உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ நன்றிங்க சார். சார். தேங்க்யூ சார். பொங்கல் வாழ்த்துக்கள் சார். உங்கள் ரூம்மேட்ஸ்க்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். வணக்கம் பாலாஜி சார். ஹாப்பி வணக்கம். பொங்கல். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயில், நிறைச்செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். இந்த என்சி டீம் அனைவரும் வாழ்க வளமுடன். சந்தோஷம், சந்தோஷம். அற்புதமா இருந்தது. இன்று உங்களுடைய நிறைய வேரியேஷன்லாம் கொடுத்து இன்னும் மேல மேல இந்த தைத்திருநாள் தொடக்கத்துக்குள்ள நீங்க ஒரு வழி வகுக்கிறீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி வணக்கம். சார். நன்றி சார். வணக்கம் சார், மணிமேகலை பேசுறேன். வணக்கம். ரொம்ப அருமையா வணக்கம் மேடம். இருந்தது. வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். வாதம், பித்தம், கவம், அதுக்கப்புறம் வந்து தோஷாசு, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அற்புதமா விளக்கத்தோடு சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. குட் மார்னிங், திஸ் இஸ் ராஜலட்சுமி சார். சார் சொல்லுங்க ரொம்ப மேடம். அழகா அற்புதமா இருந்தது. தியரி as well as ப்ராக்டிக்கல் ரெண்டுமே கவர் பண்ணீங்க. எங்களுக்கு என்னமோ அந்த யோகரத்னா படிக்கும்போது நாங்க தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டு சேர்த்து படிப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரெக்கலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க சொன்னது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து எங்களுக்கு சொன்னதுனால என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எமர்ஜென்சி டைம்ல கொஞ்சம் நிறைய டிப்ஸும் எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேடம். Hi sir, Sangeeta Ram here. வணக்கம். Okay, audio clear இருக்கா sir? கிளியர் இருக்குமா? Okay sir. So class ரொம்ப நல்லா இருந்தது. Lot of information about the nervous system and இவங்க எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க சொல்லும் போது நல்லா புரிஞ்சுது சார். Thank you for the information. வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. பாலாஜி குட் மார்னிங். கஜேந்திரன் morning. பேசுறேன். சொல்லுங்க. எக்ஸலண்டா இருந்தது. கிரேட் டீச்சர் என்று திருப்பி நிரூபிக்கிறீங்க நீங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். சார் என் பண்ணிக்கலாமா? ஓகே சார். நேரம் கருதி நம்ம முடிச்சிடலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எகைன் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.